அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மை சினிமா டாக்ஸ். என் பேர் விஜய். த உல்ஃப் மேன். ஆரம்பத்திலேயே அமெரிக்காவில் இருக்கிற ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் பேர் லாரி டால்டன். அவருக்கு ஒரு அண்ணன் இருந்தார். அந்த அண்ணன் இறந்ததுக்கப்புறம் லாரி அவர் சொந்த ஊரான வேல்ஸில், அதாவது அவங்க அப்பா சர் ஜான் டால்டன் அவர் இருக்கிற இடத்துக்கு போகிறாரு. அங்கே போனவர் சும்மா இல்லாமல், அதான் ஹீரோனாலே அவங்களுக்கு ஒரு ஜோடி வச்சுருப்பாங்களே, குவன் அப்படிங்கிற ஒருத்தரை பார்த்து காதலில் விழுந்து 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் லாரி, குவனோட ஃப்ரெண்டு ஜென்னி, இவங்க 3 பேருமே ஒரு பார்ட்டிக்கு போயிட்டுருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு போனவங்க சும்மா இல்லாமல் அங்கே போய் நான் ஜோசியனை பார்க்குறேன், இவனை பார்க்குறேன்னு சொல்லி ஜோசியனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜோசியனை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ட்டியில் நீங்கள் ஜாலியாக இருக்கும்போது திடீர்னு ஜென்னியை ஒரு ஓனாய் தாக்க வருது. அதை பார்த்த உடனே ஹீரோவான லாரி ஜென்னியை காப்பாற்றுறேன்னு சொல்லி ஓனாய் கூட ஒண்டி கொண்டு போய் மோதி கையில் இருந்த தடி ஸ்டிக்கு அதை வச்சு ஒரே குத்தில் கொண்டுட்டார். என்ன ஒரே குத்தில் கொண்டுட்டாருன்னு பார்த்தா அது வந்து ஒரு சில்வர் ஸ்டிக்கு. அதை வச்சு குத்துனா ஓனாய் செத்து போகுங்கிறத இந்த படத்தில் முத அறிமுகப்படுத்தினது. இது எப்போ வந்ததுன்னு கேட்க போகிறீங்க? 1941 வந்த படம், சரிங்களா? ஆனால் ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னும் மேலும் கதையை பாருங்கள். ஓனாய் செத்துருச்சுன்னா சும்மா போயிருக்குமா? போகும்போது லாரியோட நெஞ்சில் கவிட்டே தான் போயிருக்கு. கடித்து நல்லா எடுத்துருக்கு போல இருக்குது சதையெல்லாம். அதனால் கடித்து காயப்படுத்திவிட்டு ஓனாய் செத்து போச்சு. சரி, ஓனாயை கொன்னாச்சு, இதுக்கப்புறம் ஒரு பெரிய கணத்துலேருந்து தப்பிச்சாச்சு, வீட்டுக்கு போயிடலாம், எல்லாம் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி போய் தூங்கிடுறாங்க. தூங்கி காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா இவன் கொன்னது ஓனாய் இல்லை, அங்கே செத்து போனது ஜோசியக்காரர் பெலா அப்படிங்கிறவர் தான் செத்து போயிருக்காரு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயங்க, இந்த சில்வர் புல்லட்டு, இந்த சில்வர் மேட்ரு எதாக இருந்தாலும் சரி, அதை வச்சு தான் ஓனாயை கொல்ல முடியுங்கிறத இதில் தான் முதல்ல எடுத்திருக்காங்க. இதுதான் எல்லா படத்துக்கும் அடித்தளமாகவே இருக்குது. அந்த பெலா செத்து போனதை தெரிஞ்சு ஹீரோவுக்கு அதிர்ச்சி, எப்படா இவன் ஓனாயாமான்னா அப்படின்னு. அதுக்கப்புறம் பெலா இறந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாலாம் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட போய் கேட்க அவங்க அம்மா பேர் வந்து மலேவா அப்படிங்கிறவர் வந்து லாரிக்கிட்ட ஒரு ரகசியம் சொல்கிறேன், அது என்னன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்ல, அவனு சரி சொல்லுங்கள் நான் கேட்குறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, யார் ஒருவன் ஓனாய் மனிதனால் கடிக்கப்படுறானோ அவனும் ஓனாய் மனிதனாக மாறுவான் அப்படின்னு சொல்லி லாரிக்கு பீதியை கிளப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, லாரிக்கு அதிர்ச்சியாகி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்காரு. இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனத்தாண்மை இருக்குது. அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக லாரியோட காயெல்லாம் சீக்கிரமாக ஆயிடுது. 10 நாள் 20 நாள் ஆக வேண்டிய காயம் 1 நாள் 2 நாள்லேயே ஆறி போயிடுது. அப்புறம் ஒரு 4-5 நாள்லேயே அவருடைய உள்ளங்கையில் நட்சத்திர குறியீடு, அதாவது நட்சத்திரம் போல் ஒரு சிம்பிள் அவர் கையில் வந்துடுது. அது என்னன்னு பார்த்தா அதுதான் அந்த சாபத்தோட சிம்பிளாமா. அந்த சாபம் வந்துருச்சுன்னா அந்த சிம்பிள் வருமா, நட்சத்திர சிம்பிள். அப்படின்னு நட்சத்திர சிம்பிள் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போய் பௌர்ணமி இரவு வந்துருச்சு. பௌர்ணமி இரவு வந்துச்சுன்னா என்ன ஆகும், ஓனாயாக மாறிடுவாங்க. அப்படி பயங்கரமான மியூசிக்கோட, அதாவது அந்த காலத்தில் இருந்த பயங்கரமான மியூசிக்கோட லாரி ஓனாயாக உருமாறிட்டார். உருமாறும்போது தான் ரொம்ப இருக்கலையே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த உருமாறுற சீனுக்கு போட்ட மேக்கப் இருக்குது பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் போட்டிருக்காங்களாமா. அப்போது இருந்த காலகட்டத்தில் மேக்கப் தான், சிஜிஐ இதெல்லாம் கிடையாது, விஎஃப்எக்ஸ் எல்லாம் கிடையாது, எல்லாமே மேக்கப் தான். இந்த 2026லலாம் ஒரு ஓனாயாக மாற்றணுன்னா ஒரு நொடியில் பண்ணிட்டு போயிடுறாங்க, எல்லாம் கம்ப்யூட்டர் தானே, அதுக்கும் கஷ்டமான வேலைலாம் இருக்குது. இருந்தாலும் இப்போ இருக்கிற டெக்னாலஜி அப்போதைக்கு இல்லைங்கிற போது அது வந்து மேக்கப் தான் அதிகமாக போட்டிருக்காங்க. சரி, அடுத்ததாக உருமாறி காட்டுக்குள்ளே போய் கிராமத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. அது அவருக்கே கட்டுப்பாடு தெரியாது. ஓனாயாக மாறிட்டா மனுஷனுடைய இது எதுவுமே இருக்காது, ஓனாயோடது மட்டும்தான் இருக்கும், எந்த சுயநலமே இருக்காது. அந்த நேரத்தில் போய் காட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிச்சிடாரு. கொன்று சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து தூங்கிடுறாரு போல இருக்குது. காலைல விடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது இவன் செஞ்ச வேலை எவ்வளோ பெரிய வேலைன்னு. அதுக்கப்புறம் தான் எவ்வளோ பேரை கொன்று இருக்காங்க, எத்தனை பேர் அங்கே செத்துக்கிருக்காங்கன்னு அப்போ தான் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இவன் சும்மா இருப்பானா? ஹீரோவாச்சே, ஹீரோனாலே நல்லா தானே பண்ணுவாங்க. அதனால் ஹீரோ நல்ல பையனாக போய் எப்பா அவங்க அப்பாட்ட எப்பா எனக்கு ஒரு சாபம் வந்துருச்சு, நான் ஓனாயை மாதிரி நான் தான் அவங்களெல்லாம் கொண்டுட்டேன், என்னை நம்புப்பா, இப்படிலாம் இருக்குது, நிஜமாக நான் தான் அந்த ஓனாயி அப்படின்னு சொல்கிறான். அதையும் எங்கள் அப்பா,
என்னடா இவன் பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கான், இங்கே பார் நீ சொல்லலாம் கேட்க முடியாது, நீ ஏதோ பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி நம்பாமல் போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த கிராமத்தில் செத்து போனாங்கள, அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆயுதத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு மறுபடியும் அந்த ஓனாயம் வந்துச்சுன்னா போகிறதுலாம் விடக்கூடாது அப்படின்னு அவங்க சுற்றிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் லாரி, குவன்னு இவங்க 2 பேரும் எப்படி சந்திக்கிறாங்க, அதுக்கப்புறம் லாரிக்கு என்ன ஆக போகுது, செத்து போயிடுவாரா உயிரோடு தான் இருப்பாரா இல்லை மாறிடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் முழு கதை. கிளைமேக்ஸ் எப்படி இருக்குங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல படமாக எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மொதல் படம் த உல்ஃப் மேன் அப்படிங்கிற படம் நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. உங்கள் சீரியல் மாதிரிலாம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மொதல் படம் உல்ஃப் மேன், அதாவது ஒரு ஓனாய் மனிதன் எப்படி மாறுறாங்க, மொத கதை, ஓனாய் மனிதன் கதை மொத யார் எடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்கங்கிறது இந்த படத்தில் நல்லா தெரியுது. அதனால் இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். அதுவும் ஓனாய் பெரியார்னா நீங்கள் இதை பார்த்துடலாம். கொஞ்சம் மெதுவாக தான் போகும், ஏன்னா 1941 கொஞ்சம் திரைக்கதையெல்லாம் கொஞ்சம் மெதுவாக தான் நகரும். அதனால் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை தாராளமாக எடுத்து பாருங்கள். அப்பயும் ஒன்று சொல்கிறேன், யாராக இருந்தாலும் 12 வயசுக்கு மேலே இருக்கணும் மட்டும் பாருங்கள், சின்னவங்க பார்க்க வேண்டாம். இது எப்போவுமே நான் சொல்கிறது, ஓனாய் படமாக இருந்தாலும் சரி, திகில் படமாக இருந்தாலும் சரி, 18 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள், அது கீழே இருக்கிறவங்க பார்க்கவே வேணாம். பேய் படத்தையும் அதே தான் சொல்லுவேன், 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள், 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க பார்க்கவே வேணாம். நிஜமாகவே இந்த படத்தை எடுத்தவன் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பார்த்தா ஓனாய் படம் முழுக்க வந்திருக்கு. அந்த சில்வர் புல்லட்டில் சுடுறது, அந்த சில்வர் சம்மந்தப்பட்ட எதாக இருந்தாலும் போடுதலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது இதில் தான். இந்த படத்தை பார்த்து முழுசாகவே எடுத்திருக்காங்க, அது நல்லாவே தெரியுது. த உல்ஃப் மேன் இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.5. அது ஏன் 3.5ன்னா எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி, அதனால் 3.5 கொடுத்துட்டேன். நீங்கள் வேணால் 1 கொடுத்துக்கோங்க, முட்டை கூட கொடுத்துக்கோங்க. எனக்கு பிடிச்சது 3.5. ஆக மொத்தம் இது தமிழில் இல்லை, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பார்த்துக்கோங்க. கதை கொஞ்சம் புரியுது, பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் புரியுது இல்லை, அதனால் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் கேட்டுறாதீங்க, அது நீங்களே தேடிக்கோங்க. நிறைய பேருக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்போ நீங்கள் எதில் போய் டவுன்லோட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட் த உல்ஃப் மேன் அப்படின்னு கமெண்ட் போடுங்க. நான் அதில் லிங்க்கு கொடுக்க மாட்டேன், அதை நான் எழுதி கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுதான் இன்றைய வீடியோ. இன்றைக்கி தான் நான் 7 நிமிஷம் மேலே பேசியிருக்கேன், 8 நிமிஷமே ஆக போகுது. இருந்தாலும் ரொம்ப நன்றி பார்த்ததுக்கு. போய் பாருங்கள், நல்லா இருந்தால் ஒரு லைக்கு கொடுத்துருங்க. முடிஞ்சால் இந்த நான் இவ்வளோ ஒரு நேரம் பேசியிருக்கேன்ல, ஆனால் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.